ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து மே 18, 2025 நடக்க போகிறது. குரு பயிற்சியுமே இந்த வருஷம் மே 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 மாதம் நடக்க போகிறது. அந்த டீட்டெயில்ஸில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம முதல்ல இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜாதகத்தில் வந்து ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தோட கெப்பாசிட்டியை பார்க்கணும். அந்த ஜாதகத்தினுடைய அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான நபராக இருப்பார், எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான நபராக இருப்பார், அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து மற்ற பலன்களை பார்க்கணும். முதல்ல அவருடைய அவருடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட்டாக வந்து நான் சின்ன ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவல் கேண்டிடேட், ஒரு அந்தளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேன், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 95% வந்து அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன் அவங்க அந்த அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்கட்டும், அல்லது லைக் ஒரு முக்கியமான நபராக இருக்கட்டும், பெரிய விவிஎஸ் ஐபிஎஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90% இருக்கும். அப்புறமா ஸ்டேட் லெவல் விஐபிஎஸ், அப்புறமா ஒரு ரொம்ப நாளைக்கு மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 80 to 85% இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 75 to 80%. ஸோ அந்த மாதிரியே பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் லைஃபாக இருக்கும். பட் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி லைஃப்பில் ஒரு செக்யூரிட்டி மூலமாக லைஃப்பை ஓட்டுறவங்களுக்கு 30 to 40%. ஆல்வேஸ் பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு 20 to 30%. அதுக்கப்புறமா நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்குலாம் ஜெயில் தண்டனை ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 to 20% இருக்கும். அப்புறமா வந்து டிசேபிள்டு சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கார்ட் கிப்டட் சைல்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 10% வந்து அவங்களுடைய பலன்கள் இருக்கும். அப்புறம் ஜாதகத்தில் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு நார்மல் டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய தசாபுக்தி வந்து ஒரு 80 to 80% வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஜாதகப்படி ஒரு 5 to 10%. ஸோ அந்த சமயத்தில் ராகு கேது பயிற்சிலாம் வந்து ரொம்ப சின்ன எஃபெக்ட் தான் இருக்கும். எனக்கு அந்த இதில் காமிச்சிருக்கிற மாதிரி, ஒரு டூவில் காமிக்கிற மாதிரி சைடில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட எஃபெக்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப இது முக்கியமானது என்னது அப்படின்னாக்கா, அஷ்டமச்சனி காலகட்டங்களில் ஜென்மச்சனி காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட வேலை செய்யாதுன்ற லெவலில் தான் இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி வந்து கிட்டத்தட்ட வேலை செய்யாதுன்ற லெவலில் தான் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அஷ்டமச்சனி ஜென்மச்சனியோட தாக்கங்கள் தான் முழுக்க இருக்கும். ஸோ அந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தாக்கங்கள் எந்த வகைகளில் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நமக்கு தசாபுக்திகளை பார்க்கணுமே ஒழிய, மற்றபடி தசாபுக்தியோட பலன்கள் வந்து அப்போ ரொம்ப செயல்படாத தன்மைகளில் தான் இருக்கும். ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு 2-3 பேருக்கு வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்துச்சுனாக்கா, 7.5 சனின்னு நான் மீன் பண்ணலை. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இது அந்த காலகட்டங்களில் தான். ஜென்மராகும் வந்து கொஞ்சம் சர்டைன் எக்ஸ்டென்ட்டுக்கு அதோடைய தாக்கமும் இருக்கும். ஜென்மராகும் அஷ்டமராகும் வந்து சர்டைன் எக்ஸ்டென்ட்டுக்கு அதோட தாக்கமும் இருக்கும். அந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய உங்கள் தசாபக்தியோட பலன்கள் குறையும். அதுக்காக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடாது. உங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு 10 to 20% தான் செயல்படும். ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலகட்டங்களில் ஒரு 50 to 60% வந்து உங்கள் தசாபக்தி வந்து செயல்படும். அது நெகட்டிவாக பாசிட்டிவான்றது உங்கள் தசாபக்தியை பார்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் ரூல் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது. இது வந்து அஷ்டமச்சனி ஜென்மச்சனியை விட இதோட தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். இதை பற்றி பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பெரும்பாலும் பேசுனதில்லை. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் அந்த ரூல் நம்பர் 1 சொல்லாமட்ட ஒரு விஷயம் வந்து, இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து சனி பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறாரு. அவர் மீனத்தில் இருந்து கன்னியை பார்ப்பார். அப்புறம் 10ஆம் பார்வையால் வந்து தனுசை பார்ப்பார். இல்லை 10ஆம் பார்வையால் தனுசை பார்த்தா கூட இந்த இடத்துல வந்து குருவும் வந்து தனுசை பார்ப்பார். ஸோ அதனால் வந்து சனியோட பார்வை வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஒருவேளை உங்கள் லக்னாதிபதி வந்து ரூல் நம்பர் 1 படி உங்கள் லக்னாதிபதி வந்து ஒருவேளை வந்து மீனத்திலேயோ அல்லது கன்னியிலையோ இருந்தாருன்னா, சனியோட பார்வை வந்து 8 டிகிரி உள்ள முன்னாடி பின்னாடி 8 டிகிரி. ஸோ அரௌண்ட் என்ன ஆகுன்னா 16 டிகிரி, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைம் வந்துடும்.
ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து உங்கள் லக்னாதிபதியோட 8 டிகிரிக்குள்ளே சனி முன்னாடி பின்னாடி இருக்கிற வச்ச உங்களுடைய கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த்து, உங்கள் ஆளுமை திறன் அல்லது உங்களுடைய சிந்தனை திறன் அதெல்லாம் வந்து ரொம்ப குறையும். இது வந்து லக்னாதிபதிக்காக சொல்கிறேன். இப்போ நான் ரூல் நம்பர் 3 பிரகாரம் நான் தசாபுக்தின்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ரொம்ப 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 சீரியஸ். ஈவன் அஷ்டமச்சனி ஜென்மச்சனியை விட இந்த தாக்கம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதாவது லைக் இப்போ மீனத்திலேயோ கன்னியிலையோ, நான் தனுசை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா, தனுசை வந்து குருவும் பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் மீனத்திலேயோ அல்லது கன்னியிலையோ உங்கள் தசாநாதன் இருந்தார் அப்படின்னா அந்த 8 டிகிரிக்குள்ளே வந்து சனியோட பார்வை அல்லது சனியோட சேர்க்கையில் இருக்கும் பொழுது, இதில் சனியோட 3ஆம் பார்வையில் வந்து அவர் ரிஷபத்தை பார்ப்பார். பட் 3ஆம் பார்வைக்கு பலன் ரொம்ப கம்மி. அவருடைய வந்து ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மி தான், வெறும் 25% தான். ஸோ அதோட இம்பாக்ட் ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப 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 மினிமல் தான். ஸோ நம்ம வந்து சனியோடைய இருப்பிடமான மீனம் ப்ளஸ் அவருடைய 7ஆம் பார்வையான கன்னி, இதை மட்டும் மெயினாக பேசுவோம். இதன் பிரகாரம் உங்கள் தசாநாதன் வந்து 8 டிகிரி உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் வரும். பேஸ்ட் ஆன் தசாபுக்தி, அது என்ன தசை அப்படின்றத பொறுத்து. ஒருவேளை உங்களுக்கு வந்து குருனா பணம் சார்ந்த பிரச்சனைகள், புத்திரம் சார்ந்த பிரச்சனைகள், சுக்கிரன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா மனைவி சார்ந்த பிரச்சனைகள், வீடு சார்ந்த பிரச்சனைகள், புதன் அங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அந்த படிப்பு அல்லது வந்து புதன் சார்ந்த மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கம்யூனிகேஷன் டிவைசஸ், மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அது சார்ந்த பிரச்சனைகள். அல்லது நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐடி உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரி அது என்ன கிரகம் அப்படின்றத பொறுத்து. ஒருவேளை செவ்வாய் அங்கே இருக்கிறாருன்னா ஆக்சிடென்ட் சார்ந்த பிரச்சனைகள், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அல்லது உடன் பிறந்த சகோதரிகள் சார்ந்த பிரச்சனைகள். நான் இந்த இடத்துல சகோதரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ மாசுன்றது சகோதரனை மட்டும் நம்ம பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இப்போ இருக்க காலகட்டங்களில் மாசுன்றது உடன் பிறந்த சகோதரிகளை சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ரூல் நம்பர் 3 பிரகாரம் சொல்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசாநாதர் வந்து கோச்சாரத்தில் வந்து சனியால் 8 டிகிரி முன்னாடி பின்னாடி பாதிக்கப்படும் போது மிக மிக கடுமையான கொடூரமான காலகட்டமாக இருக்கும். ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை விட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை வந்து உங்கள் தசாநாதனை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தசாநாதன் வந்து ஒரு வேளை துலாத்துலேயோ அல்லது தனுசுலையோ அல்லது வந்து கும்பத்திலே இருந்தார் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மிக மிக பொற்காலமாக இருக்கும். குரு ராசியை பார்க்குறத விட கோச்சாரத்தில் குரு வந்து உங்கள் தசாநாதன் இருக்கிற வீட்டை பார்க்குறது, அதுலேயும் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி 8 டிகிரி முன்னாடி பின்னாடி பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 டிகிரி முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் தசாநாதன் வந்து கொஞ்சோண்டு பாசிட்டிவ் ரிசல்ட் தரணும்னா இந்த குருவோட பார்வை வந்து அதிக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க வைக்கும். ஒருவேளை உங்கள் தசாநாதன் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குருவோட பார்வை வந்து அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டை பேலன்ஸ் பண்ணி நெகட்டிவாக நடக்க விடாமல் பண்ணும். ஸோ குருவோட பார்வை இந்த இடத்துல ராசியை பார்க்கறத விட தசாநாதனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் வேணும் செக் பண்ணி பாருங்க, பக்கவாக இருக்கும். அப்புறம் ரூல் நம்பர் 4, இதுவும் வந்து ஒரு சின்ன ரூல் தான். இது எப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ சனி வந்து கோச்சாரத்தில் வந்து இந்த ரூல் இப்படி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். சனி வந்து கோச்சாரத்தில் வந்து மீனத்தில் இருக்கிறார், கண்ணியில் இருக்கிறாரு. ஸோ மீனத்தில் உங்களுக்கு ஒரு வேளை சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சார்ந்த பாதிப்புகள் வரும். பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து தசாபுக்தி பலன்கள் தான் மேஜராக வந்து நிற்கும். ஸோ தசாபுக்தி பலன்களே வந்து உங்களுக்கு மேஜராக பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட தாக்கம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் தான் இருக்கும். ஒரு சின்ன லெவலில் தான் இதோடைய பாதிப்புகள்லாம் இருக்கும். பட் மேஜராக தசாபுக்தியிலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்பும் கொஞ்சம் செயல்பட தான் செய்யும். பட் தசாபுக்தி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதோட தாக்கங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ துலாம் ராசியை பொறுத்த மட்டும் துலாம் தான் இருக்கிறதுல இப்போ பெஸ்ட்டு டைம். பிகாஸ் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. ஸோ இது வந்து ராகு கேதுக்கும் ரொம்ப சூப்பர் இடத்துல இருக்கிறாங்க. குருவும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒண்டர்ஃபுல். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை விட முக்கியம் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ எல்லா கிரகங்களும் இந்த மெயின் கிரகங்கள் கோச்சாரத்தில் வண்டர்ஃபுல் இடத்துல இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் டைம். பட் மாற்ற கருத்தே இல்லை. பட் ஆனால் இது வந்து நான் சொல்கிறபடி
ஒரு 100%த்தில் 0 to 20% தான் நான் சொல்கிற அந்த கோச்சாரம். இந்த 20% நீங்கள் வந்து 20% பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி வந்து தசாபக்தி என்ன, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும், ஏன்னா இப்போ இந்த துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா டிவைட் பை 12னா கூட எவ்வளவோ பேர் வருவாங்க. எல்லா துலாமுக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னா சிலர் பாதிக்கப்படலாம். அது ஏன் அப்படின்னா மேபி அவங்க தசாபக்தியை பேஸ் பண்ணியோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தை பேஸ் பண்ணியோ இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் அதில் செக் பண்ணதான் எக்ஸாக்ட்லி தெரியும். ஸோ முதல்ல ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லக்னம் என்னது, லக்னாதிபதி என்னதுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து லக்னாதிபதி சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து அது சார்ந்த விஷயங்கள்ல தான் இருக்கும். அந்த எண்ணங்கள், அந்த முயற்சிகள் பலிக்குமா பலிக்காதான்றது டிசைட் பண்ணுறது தசாபுத்தி. அதை அப்பப்போ கோச்சாரத்தில் பிளாக் பண்ணுறது வந்து 7.5 சனி, அந்த ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்தால் கூட சில கொஞ்சம் அளவுக்கு அதோட தாக்கங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நீங்கள் உங்கள் லக்னாதிபதியை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து உங்கள் லக்னாதிபதிக்கு வந்து உங்கள் லக்னாதிபதிக்கான கோயில்களுக்கு அடிக்கடி போங்க. முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் போங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக போயிடுங்க. பர்டிகுலராக வந்து அந்த பர்டிகுலர் டேயில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சிம்ம லக்னம்லாம் நீங்கள் வந்து சிம்மாதிபதியான சூரியனுக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் 6 to 7 இந்த சூரிய ஹோரையில் சூரியன் சார்ந்த கோயில்களுக்கு போகணும். சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி சந்திரன் திங்கக்கிழமை ஏர்லி மார்னிங் 6 to 7. லக்னாதிபதி வந்து உங்கள் லக்னம் வந்து விருச்சிகம் அல்லது மேசம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் வந்து செவ்வாய் சார்ந்த கோயில்களுக்கு போகணும். புதன் அப்படின்னாக்கா புதன்கிழமை ஏர்லி மார்னிங் 6 to 7. இந்த மாதிரி நீங்கள் அந்த இதை ஆர்டரை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையை பொறுத்த மட்டும் தொண்டை மண்டலம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 9 நவக்கிரக கோயில்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th 12th செஞ்சுரியில் வந்துட்டு சேக்கிலார் காலகட்டங்களில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி கும்பகோணம் சார்ந்த சுற்றி ஒரு 9 கோயில்கள் இருக்குது, நவக்கிரக கோயில்கள் இருக்குது. அங்கே முடிஞ்சாலும் அங்கே போயிட்டு வாங்க. உங்கள் லக்னாதிபதிக்கான கோயில்களுக்கு அந்த பர்டிகுலர் டேயில் ஏர்லி மார்னிங் 6 to 7 அந்த பர்டிகுலர் அந்த ஹோரையில் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமேட்டா இது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே பெருமாள் கோயில்கள் இருக்குது. ஒரு 9 பெருமாள் கோயில்கள் இருக்குது. ஸோ அதில் அவங்க லக்னாதிபதி கோயில் எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போங்க. ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்புறமா இதில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோயிலை விசிட் பண்ணுங்கள், இந்த பூஜைகள் பண்ணுங்கள், அப்புறம் கோயில்களில் தான தர்மங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்து ஒரு முதன்மையான பரிகாரங்கள் இருக்கும். ஏன்னா பரிகாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம்.